மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உலக தடகள தினம், அதாவது வேர்ல்ட் அத்லெட்டிக் டே. இந்த தினம் உலகம் முழுக்க கொண்டாடப்படுவதனுடைய காரணம் அத்லெட்டிக் போட்டிகளை ஊக்குவிப்பதும் அதை பற்றிய விழிப்புணர்ச்சியை இளைஞர்களிடம் ஏற்படுத்துவதாகும். அத்லெட்டிக் என்பது ஓடுதல், அதே போல வீசுதல், குதித்தல் போன்ற அடிப்படைகளை கொண்ட போட்டிகளினுடைய ஒரு தொகுப்பு தான் அத்லெட்டிக் என்பது. அதாவது நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர், இன்னும் சொல்லப்போனால் நெடுந்தூர ஓட்டப்பந்தயங்கள், அதே போல் ஈட்டி எறிதல், இப்படி குண்டெறிதல், இப்படி பல போட்டிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த போட்டிகளில் நாம் எப்படி இந்தியா ஒரு முக்கியமான இடத்தை பெற வேண்டும் என்கிற ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. பொதுவாக அத்லெட்டிக் போட்டிகளில் ஐரோப்பிய நாடுகள் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை, வளர்ச்சியை பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதிலும் முக்கியமாக ரஷ்யர்கள், சீனர்கள், அதே போல் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் ஒலிம்பிக் போட்டிகளிலும் வேறு பல சர்வதேச போட்டிகளிலும் பெரும்பாலான தங்கப்பதக்கங்களை குவிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி என்றால் இந்தியாவில் அத்லெட்டிக் திறமை உள்ளவர்கள் இல்லையா என்றால் நிச்சயமாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்தியர்களுடைய அதிகம் இந்திய கிராமப்புறங்களில் அத்லெட்டிக் சார்ந்த உடல் திறன்கள் என்பது நம்முடைய வேலைகளோடு, அன்றாட வேலைகளோடு இணைந்திருக்கிறது. மரம் ஏறுதல், இன்னும் பலவிதமான பணிகள், அல்லது நம்முடைய வயல்வெளிகள் இருக்கக்கூடிய வேலைகள், இது எல்லாமே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு அத்லெட்டிக் திறமையை உருவாக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் சூழல் இயல்பாகவே இருக்கிறது. ஆனால் நம்முடைய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த திறன்களை கண்டறிந்து அவர்களுக்கு முறையாக பயிற்சி அளித்து அவர்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றால் எந்த ஒரு ஐரோப்பிய நாடுகள் அல்லது வளர்ந்த நாடுகளுக்கு நிகராக அத்லெட்டிக் வீரர்களை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். நீரஜ் சோப்ரா என்கிற இளைஞர் ஒலிம்பிக்கில் அந்த ஈட்டி எறிதலில் தங்கம் பெற்ற போது திடீரென இந்த இளைஞர் எங்கிருந்து வந்தார் என்று உலகமே திரும்பி பார்த்தது. இப்படி ஒரு மண்ணுக்குள் வைரங்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ திறமைகள் இங்கு இருக்கின்றன. அப்படி பார்க்குற போது நாம் ஒரு பிடி உஷாவையோ அல்லது ஒரு நீரஜ் சோப்ராவையோ அல்லது இன்னும் ஒரு சில வீரர்கள், அதாவது நம்முடைய ஆசிய போட்டிகளிலோ ஒலிம்பிக் போட்டிகளிலோ ஒரு முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் வரக்கூடியவர்களை மட்டும் நாம் கொண்டாடி கொண்டிருந்தால் மட்டும் போதாது, அவர்கள் கொண்டாடப்பட வேண்டும். அதே சமயத்தில் அவர்களுக்கு போல நூற்றுக்கணக்கானோர், ஆயிரக்கணக்கானோர் நம்முடைய கிராமங்களில், ஊர்களில் இருக்கிறார்கள். அவர்களை நாம் கண்டறிந்து பயிற்சி அளிக்க வேண்டும். இங்கே கிரிக்கெட் போன்ற பந்தயங்களுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் இந்த நாட்டில் மற்ற விளையாட்டுகளுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்பது மிகவும் துயரமான ஒன்று. மேலும் விளையாட்டில் சாதிப்பதற்கு கூட பொருளாதார பலம் தேவைப்படுகிறது என்கிற யதார்த்தமும் மிகவும் துயரமான ஒன்று. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு விளையாட்டு அரங்கம் அமைப்பது என்கிற ஒரு புரட்சிகரமான திட்டத்தை தொடங்கி அவர் அதை செயல்படுத்தி வருகிறார். பல்வேறு விதமான விளையாட்டுகளுக்கு தமிழ்நாட்டில் இப்பொழுது பெரும் ஊக்கமளிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இது இந்திய அளவில் சாதிக்கப் போகிற, உலக அளவில் சாதிக்கப் போகிற பல இளைஞர்களை அடுத்த சில ஆண்டுகளில் உருவாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அத்லெட்டிக் என்பது நம்முடைய அன்றாட வாழ்வியலோடு தொடர்புடைய ஒன்று. நாம் தினம் தினம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும், தினம் தினம் நடந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது அது கிட்டத்தட்ட அத்லெட்டிக் என்பது ஒரு உடற்பயிற்சியோடு தொடர்புடைய ஒன்றும் கூட. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு அத்லெட்டிக் இருக்கிறான். அவன் தங்கப்பதக்கங்களை வெல்வதற்கான போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்பதில்லை. அவனுடைய ஆரோக்கியமே அவனுக்கான தங்கப்பதக்கம். அந்த வகையில் அத்லெட்டிக் என்பதை நம் வாழ்வியல் முறையாக நாம் ஏற்போம். அதுதான் இந்த தினத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு மிக பலர் போற்றுகிற வெளிநாட்டு அறிஞர் கால்டுவெல் என்றால் தமிழ்நாட்டில் மிகச்சிலர் கடுமையாக எதிர்க்கின்ற அறிஞரும் கால்டுவெல் தான். கால்டுவெல் மீது சிலருக்கு தீராத கோபம் இருக்கிறது.
கால்டுவெல் மீது சிலருக்கு மாறாத மதிப்பு இருக்கிறது. இப்படி இருவேறுபட்ட மதிப்பீடுகளுக்கு உள்ளாகி இருக்கிறார் கால்டுவெல் என்றால் என்ன காரணம்? அவர் அயர்லாந்திலே பிறந்தவர். அயர்லாந்திலே கூட அவரை பற்றி இவ்வளவு விவாதங்கள் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டிலே தான் அவர் பெயர் கூடுதலாக பேசப்படுகிறது, கூடுதலாக வசைபாடப்படவும் செய்யப்படுகிறது. என்ன காரணம்? 1838 ஆண்டு அவர் இந்தியாவிலே வந்து கால் பதித்தார். அதற்கு பிறகு இங்கே இருந்து ஏறத்தாழ 400 கிலோமீட்டர் தமிழ்நாட்டை நடந்து மக்களை பார்த்து அவர்களின் பழக்க வழக்கங்களை எல்லாம் அறிந்து கொண்டு அவர்களின் மொழியை கற்றுக்கொண்டு அந்த மொழி பற்றிய ஆய்வையும் கால்டுவெல் நடத்தினார். கால்டுவெல்லினுடைய மிகப்பெரிய ஆய்வு என்ன என்று நமக்கு தெரியும். 1816 ஃபாதர் எல்லிஸ் ஒரு தத்துவத்தை, ஒரு சித்தாந்தத்தை வெளியிட்டார். அதாவது எல்லா மொழிகளும் சமஸ்கிருதத்திலிருந்து தான் வந்திருக்கின்றன என்று நம்பப்பட்ட செய்தியை மறுத்து, இல்லை தமிழ் என்பது ஒரு தனித்துவமான மொழி என்று சொன்னார். ஆனால் அதை அவர் விரிவாக எழுதவில்லை. ஒரு தெலுங்கு இலக்கண புத்தகத்திற்கு எழுதிய முன்னுரையில் அந்த குறிப்பை மட்டும் எழுதி வைத்தார், அவ்வளவுதான். ஆனால் அதற்கு பிறகு அதை 40 ஆண்டுகளுக்கு பின்னால் மிக விரிவாக மிகுந்த ஆதாரங்களோடு பல்வேறு மொழிகளை கற்று இது வேறு மொழி குடும்பம் என்கிற செய்தியை சொன்னவர் கால்டுவெல். இது ஆரிய மொழி குடும்பம் இல்லை, தமிழ் என்பது திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழியும் முதன்மையான மொழியும் செம்மொழியும் என்று கால்டுவெல் சொன்னார். எனவே கால்டுவெல்லினுடைய ஆய்வு சமஸ்கிருதத்துக்கு எதிராக இருந்தது. சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் வந்தது என்னும் பழைய கோட்பாட்டை உடைத்தவர் கால்டுவெல் தான். அதற்கு பிறகுதான் திராவிடம் என்னும் சொல் பெருவழக்காயிற்று. இப்போது கால்டுவெல் மீது சிலர் கோபப்படுவதற்கான காரணம் என்ன என்று நமக்கு புரிந்திருக்கும். திராவிடம் என்கிற சொல் அவருக்கு பின்னால் தான் பெருவழக்காயிற்று. நான் இப்படி சொல்வதற்கு காரணம், அவருக்கு முன்பே அந்த சொல் இருந்திருக்கிறது. ஆனாலும் வெகுவாக மக்களிடத்தில், அரசியல் தடங்களில், சமூக நிலையங்களில் அது பரவியது கால்டுவெல்லுக்கு பிறகுதான். அதை பிடித்து கொண்டுதான் பல்வேறு இடங்களில் சமஸ்கிருதத்தை விட்டு தமிழ் மிக செம்மையான தனித்து இயங்கக்கூடிய மொழி என்கிற கருத்தாக்கம் உருவாயிற்று. மிக தற்செயலாக ஒரு நிகழ்வு நடந்தது. 19ஆம் நூற்றாண்டின் மத்தியிலே தான் கால்டுவெல்லினுடைய தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற புத்தகம் வந்தது. அதற்கு பிறகு பழந்தமிழ் இலக்கியங்கள் பலவும் வெளிவந்தன. இவை இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது தமிழ் மிக தொன்மையான மொழி என்பது உறுதியாயிற்று. எனவே கால்டுவெல்லினுடைய அந்த திராவிடம் என்பது மொழியியல் சார்ந்ததாக இருந்தாலும் பிற்காலத்தில் அது அரசியல் கோட்பாடாகவும் நிலைத்தது. அயோத்திதாச பண்டிதர் அதனை தன்னுடைய அமைப்பின் பெயராக மாற்றினார். பிறகு தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனும் தன்னுடைய அமைப்புக்கு திராவிட மகாஜன சபை என்று பெயர் வைத்தார். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்தே அந்த திராவிடம் என்கிற சொல் வேர்பிடித்தது. 1912 திராவிடர் சங்கத்தை நடேசனார் போன்றவர்கள் உருவாக்கினார்கள். அதனை பற்றி கொண்டுதான் நான் பிராமின் மேனிஃபெஸ்டோவை வெளியிட்ட 1916ஆம் ஆண்டு தொடங்க பெற்ற நீதி கட்சி வளர்ந்தது. எல்லாவற்றையும் தாண்டி 44 திராவிடர் கழகம் என்றே ஒரு அமைப்பு உருவாயிற்று. எல்லாவற்றுக்கும் இன்று வரையில் எந்த கட்சி தேர்தலில் நின்றாலும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லாம் திராவிடம் என்கிற சொல்லை விடாமல் பற்றி இருக்கின்றன. அந்த திராவிடத்தை அறிமுகப்படுத்தி வைத்த அல்லது பெருவழக்காக்கிய பெருமை கால்டுவெல்லுக்கு உண்டு. அதனாலேயே அவர் மீது மாறாத மதிப்புடையவர்களாக நம்மை போன்றவர்கள் இருக்கிறோம். அந்த காரணத்தினாலேயே தீராத பகை கொண்டவர்களாகவும் தமிழ்நாட்டில் சிலர் இருக்கிறார்கள். யார் எதிர்த்தாலும் கால்டுவெல்லினுடைய ஆய்வு நின்று நிலைக்கும். அவர் பிறந்த நாள் மே 7. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம் மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்று வருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன.
இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரண காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள், இரண்டாவது சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம், அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம், அறியாமை. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுதுதான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலில் நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்த உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவிலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது,
இப்படி வந்து குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும் மாணவர்களே. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவர் அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.